துன்மார்க்கமான ஆலோசனை. ஒன்று ராஜாக்கள் 21-25. ஆகாப் ராஜாவுக்கு எசபேல் கொடுத்த துராலோசனை. தன் மனைவியாக எசபேல் 1 ராஜாக்கள் 21-25 வாசிக்கிறோம். தன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான இதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. என்னையா இது? 1 ராஜாக்கள் 21 இப்படிப்பட்ட ஒரு சரிதை காணப்படுகிறது. எசபேல் அம்மையார் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாபோத் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இதுதான் ராஜா வீட்டு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராஜா பார்க்க அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை கீரை கொள்ளையாக மாத்திரேன், நீ அந்த லேண்ட் எனக்கு கொடுத்துருன்றான் ஆகாப். அவன் சொல்கிறான், முற்பிதாக்களுடைய சுதந்திரம் நான் எப்படி தர்றது உனக்கு, கர்த்தர் அதை தடுத்தாட்கொள்வாராகன்னு அவன் சொல்கிறான். ஏதோ அவன் சொத்து அவன் காத்து கொண்டான். இதனால ராசாவுக்கு மன வேதனையாக இருக்குது, மன விசனமாக இருக்குது. அவரால் உட்காந்து சாப்பிட முடியல. ராஜாத்தி அம்மையார் எசபேல் வந்துட்டாங்க. ஏன் உம்முன்னு இருக்கிற, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. அவ்வளோதானே. இப்போதும் 7வது வசனம் சொல்லுது, நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுது போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். இது போய் உபவாசம் எழுதி போட்டு எல்லாரையும் பட்டணத்தின் மூப்பரெலாம் வர வச்சு அவன் மேலே போய் வழக்கெல்லாம் தொடுத்து கொடுத்து அவனை கொலையை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சு அந்த நிலத்தை இவங்க அபகரிச்சிட்டாங்க. துன்மார்க்கோட ஆலோசனை, நிலம் வாங்க முடியல, வேறு இடத்துல வாங்கிக்கலாம் ஐயா. அந்த நிலத்துக்காக என்னென்னலாம் துன்மார்க்கம் நடக்குது இன்றைக்கி உலகத்தில். சிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த, ஏன்னா அது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கே வேணால் போய் சிக்கிக்க போகிறீங்க சிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு போய். தேவ ஜனமே, இங்கே அந்நிய பாஷை பேசிட்டாங்க, அந்நிய பாஷை பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இங்கே யோக்கியமானது நாடுகள்ன்ற பிரசங்கத்தை கேட்டு அங்கே அயோக்கியமானது செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இதோடு சபை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதோடு சபை தொடருது, இதில் தான் தொடருது. என்னையா நல்ல நாள், நல்ல ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் பேசுகிறாரு பாஸ்ட் நினைக்காதீங்க. இது ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் இப்படி பேசணும், எல்லா நாளும் இப்படி தான் பேசணும். ஒரு நிலத்துக்காக பெரிய பிரச்சனையை வர வச்சுக்காதீங்க. சில ஆஸ்திகள் உங்கள் ஆயுசு நாட்களே முடிய பண்ணிடும். சில ஆஸ்திகள் உங்கள் சந்ததியாரை தலை தூக்க விடாது பண்ணிடும். சில ஆஸ்திகள் உங்களுடைய கையின் பிரயாசத்தை இழக்க செய்யும். சில ஆஸ்திகள் உங்களுக்கு தலைகுனியை உண்டு பண்ணும். சில ஆஸ்திகள் உங்களுக்கு தரித்திரத்தையே உண்டு பண்ணும். வாடகை வீட்டில் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பான் சில பேர்லாம். சொந்த வீட்டுக்கு நான் எதிராளி இல்லை, தாராளமாக கட்டுங்க. சில தகாத இடத்துல போயிட்டு இது எப்படி அதை வாங்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. துன்மார்க்கமாக அங்கே பண்ணி என்ன செய்கிறான், பிள்ளைகள் மீது தன்னுடைய குடும்பத்தார் மீதே சாபத்தை வைத்துக் கொள்ளுகிறான். அவன் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அவன் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொண்டு அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் உரைக்கிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஆகாப் எலியாவை நோக்கி சொல்கிறான், பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா? அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்ய உன்னை விற்று போட்டாயே. நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போடுமட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகில் இராதபடிக்கு இஸ்ரவேலின் அடைப்பட்டவனை விடுபட்டவனை சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷான் குடும்பத்துக்கு சமனாக்குவேன் என்றார். நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் என்று தேவனுடைய மனசின் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். முடிவு நல்லா இருக்காதியா? சரீரத்தை நாய்கள் தின்னும், நாய் கடிக்கும், அவ்வளோதான். தின்றதெல்லாம் பார்த்ததில்லை. அந்த மாதிரி வகையான நாய்கள்லாம் இருக்குது உலகத்தில். உயிரை வேட்டையாடுற நாயெல்லாம் இருக்குது. வீட்டில் இருந்து கொலைக்காத இருக்கிற நாயும் இருக்குது, ஊமையான நாய்களும் இருக்குது. வேதத்துலேயும் சொல்லப்படுறது ஊமையான நாய்கள்னு. சிலதெல்லாம் உயிரை வேட்டையாடுற நாய்கள்லாம் இருக்குது. நில பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அது எப்படி டீல் பண்ணுறீங்க? எந்த துன்மார்க்கனை வச்சு டீல் பண்ணுறீங்க? எந்த அரசியல்வாதி வச்சு டீல் பண்ணுறீங்க? எந்த அதிகாரத்தில் பதவியில் இருக்கிற வச்சு டீல் பண்ணுறீங்க? நிலம் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்னடா இவர் மிரட்டுறாரு அப்படின்ல. நீங்கள் உத்தமமாக நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சொந்தமாய் கொடுக்கிறது. என்னிடத்தில் கேள், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன்.
ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். நிலத்தையும் கொடுப்பார், ஜனத்தையும் கொடுப்பார். அதான் தேவன். இந்த மாதிரி யாரோடைய நிலத்து மேலேயே ஆசைப்பட்டுட்டு பிறருக்குரியதை இச்சாதிருப்பாயகன்னு வேதம் சொல்லுகிறது. யாருடைய நிலத்தையும் ஆசைப்பட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் போய் நம்ம கொலை மிரட்டல் விட்டுட்டு அவங்க மேலே பொய் வழக்கு தொடுத்து அவன் மரித்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. உடனே மூக்குல ரத்தம் வந்து சாவிங்கன்னு நான் சொல்ல. இதெல்லாம் சேர்த்து வைக்கிற சாபத்தீரான காரியங்கள் பின் வருகிற சந்ததிக்கு. உங்கள் வாழ்க்கையிலே இதனுடைய விளைவுகளை நீங்கள் காண்பீங்க. ரொம்ப நாள் இல்லை. இதெல்லாம் இந்த நில வழக்கிலெல்லாம் பார்த்து கொஞ்சம் நடந்து கொள்ளணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சனனியா சபிரால் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 2வது வசனம், தன் மனைவி அறியா அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். உங்களுக்கு இது தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இதுங்க நிலம்தான். இன்னொன்று எவன்தோ வாங்கினான், அது பையிங், இது செல்லிங். என்ன பையிங் செல்லிங் சேர்ந்தான் ரியல் எஸ்டேட்டு. ஆதி ஆமத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. நிலத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்தார். அதான் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா விற்றது இவ்வளோக்கு தான் விட்டுறீங்களா? அது என்னமோ பிரச்சனை. அது நிலம் விற்கிற இடத்துல பிரச்சனை வந்துடுது. ஏன்னே தெரியல. அதை விற்றா இப்போ பரவாயில்ல, விற்றா தசம்பாகம் தான். அப்போது விற்று முழுசு எடுத்து வந்து கொடுக்கணும். யார் விட்டு நிலையா? ஏன் அப்போ சம்பாரித்த சொத்து இவர் அப்போ சிலர்னா எட்டு வந்து இவர் பாதத்தில் வைக்கிறோமா? கொஞ்சம் கூடியா போதும் அந்த அம்மா சொல்லிச்சா. 2 பேரும் அதில் கூட்டு கலவாணிங்களாயிட்டாங்க. எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஐயா இவ்வளோக்கு தான் போச்சு, உண்மையிலே இவ்வளோக்கு தான் போச்சு, இவ்வளோ செலவு இருந்துச்சு, இல்லை இவ்வளோ தான் இருக்குது, இதில் தான் நாங்கள் கொடுக்க முடியும், மொத்தமும் கொடுக்க முடியாது, நாங்களே கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது இல்லை, எதையாவது சொல்லியிருக்கலாம். அப்போ சிலர்கிட்ட வந்து சொல்கிறதுல என்ன இருக்குது? நிலத்தை எவ்வளோக்கு தான் விட்டுருக்கலான்னா ஆமான்ட்டு அந்த அம்மா. முதல்ல அவன் செத்துட்டான். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து பேதுருடைய நாலேஜிலெல்லாம் வரல. இது அந்த லேண்ட் அந்த ஏரியாவில் எவ்வளோ போயிருக்கும், இதில் எவ்வளோ தசமாக வருது, எவ்வளோ முழுசாக வருது, எவ்வளோ மொத்தமாக வருது, எவ்வளோ கொஞ்சம் வருது, அந்த மாம்ச ரீதியான மனுஷன் இல்லை. இப்போ அவர் செம்மடவன் கிடையாது. அவர் பிரதான அப்போஸ்தலர், அபிஷேகத்தில் நிறைந்து அமர்ந்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய பாத தண்டியில் தான் காணிக்கெல்லாம் வருது. கையில் கூட கொடுக்கறது கிடையாது. கையில் கூட வாங்காத காலம் அது. பணம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அப்போ பரிசுத்த தடுத்தாட்கொள்கிறார். இது ஆவியானுடைய ஏவுதலினால தான் இந்த காரியம் நடந்து கொண்டது. சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. எல்லாம் நிலத்தை விற்கிறான். நிலம் இல்லாதவன் என்ன இருக்குதோ அதெல்லாம் விற்று எடுத்து வந்து அப்போ சில பழத்தில் விற்கிறாங்க. அவங்களுக்குள்ளே எல்லாமே சரிசமமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலம் நடக்காது நம்ம சபையில். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வரலாம் போகலாம். இல்லை சொல்கிறேன், எல்லாம் பொதுவாக இருந்துச்சு. இதுங்க பார்த்தா கட்சியில் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கட்சியில் அவன் முதல்ல செத்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் கழித்து இந்தம்மா வருது, இந்தம்மாவும் செத்துச்சு. சபையை நடுக்க ஆரம்பிச்சிட்டு அதுலேருந்து சிஸ்டமே எடுத்துட்டாங்க. சபைக்கு வரவெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரை பார்க்க வரலான்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி ஆகிடுச்சு. இது என்னடா ஒரு பாடியை எடுத்து போய் புதைக்கிட்டோம். நம்ம வந்தது சாஞ்சிடுச்சு. ஹார்ட் அட்டாக்குன்னா அது விஷயம் வேறு. காணிக்க கொடுக்காதனால போனமாக போச்சுனாக்கா பயப்பட மாட்டான். எல்லாம் அதுவும் முழுசாக கொடுக்கல, கொடுக்காம இல்லை. ஏன் நாங்கள் கொடுத்தோம் முழுசாக இல்லை. ஐயோ எப்பா அந்த தெய்வனே நம்மளுக்கு வானா ஐயா, நாங்கள் எகோவா அப்படி அந்த ஜபாலையும் அந்த பரிசெயர் நம்ம பாரம்பரிய சபைக்கு போனால் இந்த மாதிரிலாம் டிமாண்ட் கிடையாது. இங்கே போட்டாலும் போடலனாலும் காணிக்க சொல்கிறேன், போட்டாலும் போடலாம் கேட்க போகிறது கிடையாது. இதுங்க தான் அந்த பெந்தகோஸ்து சபையில் தான் கொடுன்னு கேட்டு உயிரெடுக்குதுங்க. அதுக்குனால இப்போ பாலிஸ்ட்டை யாரும் கேட்கறதும் கிடையாது. சொல்கிறேன், அது ஒரு ஸ்டைலில் போகுது. கேட்குறது ஆண்டவருடைய வார்த்தை. அது தசமாத்தை பற்றி பேசுறது தவறில்லை. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே தவறில்லை. இதுங்களுடைய மனநிலை சரியாக ஒத்துப்போல, அந்த உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் ஒத்துப்போல. இல்லை நிலவரம் இப்படி இருக்குதுன்னா அது சொல்லி கிள்ளியாவது சரி பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு எஸ்எபிஎல் என்னன்னாக்கா வாங்கிறதுல இருந்துச்சு பையிங்கில், இதுங்க செல்லிங்கில் மாட்டிக்கிச்சு, அது பையிங்கில் மாட்டிக்கிச்சு. இது ரெண்டுமே தேவனை அறிஞ்ச ஜன்மங்க, தேவனை அறிஞ்ச தேவ ஜனங்க, தேவ நாமும் தரிக்கப்பட்டிருக்கு. இது அபிஷேகம் பெற்றிருக்குதா பெறலையா, திருவிந்து எடுத்துதா எட்டலையா, ஞானஸ்தானம் எடுத்ததா எடுக்கலையான்றதெல்லாம் இல்லை. இவர்களுக்கும் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற பொழுது இவருக்கு தேவ ஜனங்க. கர்த்தர் இவரை அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறார்? எலியாவை. அவன் மீது இருக்கிற அபிஷேகம் பிறருடைய அநீதிகளை உடைக்கணும். அவன் மீது இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரைகளை அழிக்கணும். நான் மற்றவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறேன்னு போயிட்டு முதல்ல நம்ம வாழ்க்கையில் கொல்லி வச்சுக்கூடாது. நமக்குள்ளே கொடுக்கப்படுகிற அபிஷேகம் நம்ம ஒரு ராஜாவாக கர்த்தர் வைக்கிறார், நம்ம ஒரு தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக கர்த்தர் வைக்கிறார், இல்லைன்னு சொல்லலை.
நமக்குள்ளே காணப்படுகிற மனுஷிகத்தை அந்த அபிஷேகம் நிர்மூலப்படுத்தணும், சுபாவ கலைகளை நிர்மூலப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும், பூமியின் கடேந்திரங்களையும் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். நமக்குள்ளே 1008 ஊழ்வினை வச்சுக்கொண்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அது பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். அது பையிங்கில் மாட்டிக்கிச்சு, இது செல்லிங்கில் மாட்டிக்கிச்சு. துன்மார்க்கோட ஆலோசனை, அங்கே மேடம் ஆலோசனை கொடுத்து லேண்டை வாங்கி நாசமாக போச்சு குடும்பமே. இங்கே ரெண்டும் கூட்டு கலவாணியாக போய் சொல்லி ஒன்று பின்னாடி ஒன்று செத்து போச்சு. சில காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனேன்னு வேதம் சொல்றதுக்கான காரணம், எல்லா பகுதியிலும் நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆனால் புள்ள இருக்காது, புள்ள இருந்தால் அது தொல்லையாக இருக்கும். என்ன வீடு இருந்தால் அது பல பிரச்சனை இருக்கும். வீடு இல்லாதவனுக்கு வீடு இருக்குன்னு பிரச்சனை, வீடு இல்லைன்னு பிரச்சனை, வீடு இருக்கிறவனுக்கு வீடே பிரச்சனை, புள்ள இல்லாததுக்கு புள்ளை இல்லைன்னு பிரச்சனை, புள்ள இருக்கணுக்கு புள்ளையே பிரச்சனை, திருமணமாகறதுக்கு திருமணம் ஆகலன்னு பிரச்சனை, திருமணம் திருமணமே பிரச்சனை. எதுலேயுமே ஒரு சுமூகமாக இருக்காது வாழ்க்கை. ஏன் தான் பண்ணோம் அந்த திருமணம்னு இருக்கும், ஏன் தான் கட்டணும் அந்த வீடுன்னு இருக்கும், ஏன் தான் பெற்ற அந்த புள்ளன்னு இருக்கும். ஏன் நமக்குள்ளே உண்மை இல்லை. எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிரு மகனேன்னு தான் வேதம் சொல்ல தவிர, ஒரு பகுதியில் நல்லாயிருக்கும். எங்கே போகிறார் ஐயா, நல்ல அரசில் வேலை செய்கிறார், அரசாங்கத்தில் இந்த பதவியில் இருக்கார், அப்பா பரவாயில்ல, நல்ல இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு திருமணத்தை கொடுத்துருக்கிறாருனோ மூணாவது மனுஷன் கேட்குறவன், இல்லை பாதிரியார் கூட சொல்லலாம். ஒரு சம்பள நாள் அன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். சாதாரண சம்பளம் வாங்குறவனே நல்லா வீட்டுக்கு ஜம்முன்னு வருவான், ஸ்வீட்டு காரத்தோடும். இந்த மனுஷனை சூழ்ந்து கொண்டு வட்டிக்காரர்கள் இருப்பாங்க. இது நடக்குதா இல்லையா? எந்த சம்பளம் அவருக்கு, அவர் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், கடைசியில் பார்த்தா பாவம் பரிதாபமான ஒரு சூழ்நிலை வரும். எளிய ஒரு சம்பாத்தியம் வாங்குறவங்க கூட கை நிறைய ஏதாவது வாங்கி கொண்டு போவான் மனைவி மக்களுக்கு. இது பாவம், எதுவும் வாங்க முடியாது, வாங்கக்கூடாதுன்னு இல்லை. இதனால் இவங்க திறமையற்றவங்க, உடைக்கிறதுக்கு சோம்பேறிகள் எல்லாம் இல்லை. மிகப்பெரிய திறமைசாலிகள், மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானவான்கள், மிகப்பெரிய அறிவுஜீவிகள். என்னமோ இந்த பிரச்சனைகள் உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? துன்மார்க்குடைய ஆலோசனை உண்மை இல்லை, உண்மை இல்லை, தேவ பயம் இல்லை. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு தேவ பயமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்போது கடைசியாக பார்ப்போம் துன்மார்க்குடைய ஆலோசனை.